நாம் தமிழர் கட்சியில 2 நபர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கார்கள். அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்களும், இடுமாவனம் கார்த்தி அவர்களும். இந்த 2 நாம் தமிழர் கட்சியிலே மிகப்பெரிய பில்லராக 2 பேர் இருக்காங்க. இவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குறிவைத்திருக்கதா சில செய்திகள் வருது. இவங்க 2 பேருக்குமே ஒரு கிரெடிபிலிட்டிங்கிறத தாண்டி அவர்களுடைய பேச்சுகள் போய் சேரக்கூடிய ரீச் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் அதிகம் கூடுதலானது தான், அதிகமானது. யாரும் முடிஞ்சு போயிட்டாங்க, ஒழிஞ்சு போயிட்டாங்க, அதோட கட்சி காலி, அதெல்லாம் அப்படி நபர்கள் போவதனாலே மட்டுமே இயக்கங்கள் போயிடாது. எதிர்த்தவங்களை கூட சண்டை போட்டிருக்க கூடாது, அவங்க கூட இந்த டெக்னிக்கை கரெக்டா யூஸ் பண்ணாம போயிட்டாங்க பாருங்கன்னு உங்களை கொண்டாடுவாங்க. மாயோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு புன்னைவளவன் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா. நாம் தமிழர் கட்சியில 2 நபர்கள் குறிவைக்கப்பட்டிருக்கார்கள். அதாவது சாட்டை துரைமுருகன் அவர்களும், இடுமாவனம் கார்த்தி அவர்களும். இந்த 2 நாம் தமிழர் கட்சியிலே மிகப்பெரிய பில்லராக 2 பேர் இருக்காங்க. இவங்கள அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குறிவைத்திருக்கதா சில செய்திகள் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அடிப்படையில் இவங்க 2 பேருக்குமே ஒரு கிரெடிபிலிட்டிங்கிறத தாண்டி அவர்களுடைய பேச்சுகள் போய் சேரக்கூடிய ரீச் இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் அதிகம் கூடுதலானது தான், அதிகமானது தான். இன்னொன்று, நாம் தமிழரை பொறுத்தவரை அல்லது இவர்களுடைய ஆடியன்ஸுக்குள்ள இளைஞர்களும் இருக்காங்க. மேஜர் ப்ரப்போர்ஷனாக ஒரு சங்க், ஒரு பெரிய அளவுக்கான விகுதி என்பது இங்கே எப்படியோ அதே ஏஜ் குரூப்புக்குள்ளே தான் அவங்களும் உள்ளே வராங்க. அப்போ அப்படி என்னும்போது அவங்க ஒரு த்ரெட்டாக நாளைக்கு அரசியல் ரீதியிலாக நம்மளை அசைச்சு பார்க்கக்கூடிய இடத்திற்கு இவர்கள் வரலாம் என்று இந்த அரசு நினைத்தால், அது அந்த பயம் என்பது அரசு அல்ல. கட்சியாக நீங்கள் நினைச்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. கட்சியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சத்தை நீங்கள் போக்குவதற்கு அல்லது அரசு ரீதியிலாக உங்களுடைய மெஷினரியை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அது துஷ்பிரயோகமாக போய் சேரும். இப்போ இவர்கள் 2 பேரின் மீது வழக்குகள்லாம் என்ன நிலுவையில் இருக்குது அல்லது எந்த வீடியோக்குள்ளே எடுக்க போகிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பாக பேசப்பட்ட சில வீடியோக்கள் எல்லாம் கூட தேடி எடுக்கப்படுகிறது. அதில் வழக்குகளை கொண்டு வர முடியுமா அப்படின்னுட்டு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் அப்படி தேடி தேடி போய் அகைன் அது கருத்தாக இருக்கக்கூடியது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒருவருமே அரசியல் ரீதியிலாக இயங்கக்கூடிய யாருமே வெளியில் இருக்க முடியாதுங்கிற நிலையை நோக்கி போகும். அதற்கு கைது என்பது அதைவிட மோசமானது, அதைவிட அபத்தமானதுன்னு நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஒரு எல்லைக்கு மேலே அது எல்லை கடந்து போனால் நீதிமன்றங்களே உள்ள தலையிட்டு இதுக்கு ஒரு பிளாங்கெட்டாக நீங்கள் இப்படி செய்ய முடியாதுன்னு கொடுக்குற இடத்தை நோக்கி கூட அது போகலாம். அப்படி அவங்க செய்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய பெரும் தவறாக. அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என்ன நடந்ததோ இது என்னன்னா, நீங்கள் வெவ்வேறு கட்சிகள்னு இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒரு பொட்டன்ஷியல் பொலிட்டிக்கல் த்ரெட்டுன்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள். இவர்கள் நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அரசியல் ரீதியிலான ஒரு அச்சுறுத்தலாக மாறுவார்கள் நினைக்கிறவங்களாம் நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதில் இருக்க எல்லா கட்சியும் ஒரு பக்கம் சேர்றதுக்கு நீங்களே வேலை பார்த்து தரதாயிரும். அது அரசியல் ரீதியிலாகவும் தவறு, சட்ட ரீதியிலாகவும் தவறு. அந்த இடம் ரொம்ப நுட்பமான ஒரு இடம். இப்போ உதாரணத்திற்கு பொது வேட்பாளர் அப்படிங்கிறாங்க. பொது வேட்பாளர் அப்படிங்கிறது ஒத்துக்கலாம், அது கனியாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயம் ஊகமாக பேசப்படுகிறது. குறைஞ்சபட்சம் அவர் நிற்கிற தொகுதியில் நாங்கள் நிற்கலை என்று அவர்கள் முடிவெடுத்தாலும் கூட ஒரு ஆதரவு நல்கி இன்னும் பலமான குரலாக திமுக அதிமுக மட்டும் இல்லாமல் அவர் சீமான் அவர்கள் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா அது நேரடியான கூட்டணி கிடையாது. ஒரு நட்பு ரீதியிலான இன்னைய தேதிக்கு தேவை என்பதற்காக எடுக்கப்படுகிற ஒரு முடிவுன்னு தான் பார்க்கப்படும். அதை அவங்க ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம், கனியாமலே போகலாம், அதெல்லாம் வேற விவாதம். அப்படி ஒரு இடத்திற்கு திமுக அதிமுக வராங்கன்னா சட்டமன்றத்துக்குள்ளே இன்னும் ஒரு முகம் வரணும். அந்த கேள்வி கேட்கறத, மக்கள் பிரச்சனைகளை பேசுறத இன்னும் ஒரு வடிவத்தில் கூர்மை பெறட்டும்னு நினைச்சா அந்த களத்தினுடைய போக்கே வேற ஒரு டெக்ஸ்டர் கிடைக்கும். ஆக்சுவலாக தேர்தல் முடிவுகள் இப்படி வரும்னு நானும் கணிக்கலை, தவறாக தான் கணிச்சிருந்தேன். பட் நான் வேற ஒரு விவாதத்தில் பேசும்போது சொன்னது, விஜய் அவர்கள் ஜெயிக்கட்டும், சீமான் அவர்கள் ஜெயிக்கட்டும், அண்ணாமலையோ சௌமியா அன்புமணியோ இவங்கெல்லாம் ஜெயிச்சு உள்ளே வந்தால் வெவ்வேறு கட்சியை சார்ந்த ஆட்களுக்கு உள்ளே வரும்போது அவங்க மக்கள் நல்ல பிரச்சனையை நீங்கள் ஒரு கட்சியினுடைய பார்வையில் பார்த்தா ஒரு கோணம் மட்டும்தான் கிடைக்கும். இவங்க எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து தான் உள்ளே வராங்க, இல்லை ஏதோ ஒரு மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி உள்ளே வராங்கன்னா வெவ்வேறு பல விதமான பார்வைகள் கிடைக்கும் போது ஒரு பிரச்சனையினோட நிறைய கோணங்கள் கிடைச்சா நம்ம அதுக்கான தீர்வை நோக்கி ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமாக உரையாட முடியும்னு நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி என்னை கேட்டால் இவர்கள் வெற்றி பெற்று உள்ளே போனாலும் கூட அதனுடைய வண்ணமே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குறிவைக்கப்படுகிறார்களா அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களில் வச்சு தான் நம்ம அதை கவனிக்க வேண்டியிருக்கும். இதில் என்ன பிரச்சனைனா, நீங்கள் அரசியல் ரீதியிலாக இயங்குகிறவர்கள் ஒரு சைடு,
இப்போ ஊடக பணியை மட்டும் செய்யக்கூடியவர்கள் குறிவைக்கப்பட்டால் அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய கைதே அது ஒரு வகையில் ஒரு செய்தியை சொல்ல விரும்புதா? என்னை எதிர்க்கக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்துக்கோங்க, நீங்கள் இப்போ எது எல்லைன்னு யார் வரையறுக்கிறா? சமூக வலைதளங்களில் தாவேக்காவை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை எதிர்த்து எதிர்கருத்து, அது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறதாகட்டும் இல்லை மற்ற இதில் போடக்கூடியதெல்லாம் எல்லாம் அந்த வரையறைக்கு அல்லது விமர்சனங்களுக்கு தனிமனித தாக்குதலுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கிறதா? நான் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இயங்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய இந்த கமெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம், வீடியோஸ் நம்ம பார்க்குறோம்னா, அப்படி பார்த்தா நீங்கள் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் சோமோட்டாவாக கூட வெறுப்பு பேசி நடவடிக்கை உங்களால் எடுக்க முடியும். அப்படி நம்ம எதுவும் ப்ரொவோக் பண்ணியிருக்கோமா? இஷ்யூ ஆனால் தான் சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்களை நம்ம நீக்கிறோம். ரீல்ஸ் எடுத்து அது நியூஸில் வைரல் ஆனதுனால ஒருவர் நீக்கப்படுகிறார். வைரல் ஆகாமல் போயிருந்தா அது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும், மற்ற இடத்துல மாட்டாதவங்க செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்கங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ இந்த இடம்லாம் கொஞ்சம் கவனமாக இது பண்ண வேண்டியது. எதிர்க்கிறவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலே நாங்கள் இப்படி தான் எங்கள் தளபதி டீல் பண்ணுவார், நீங்கள் பார்த்து இருந்துக்குங்க அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுப்பதாக கூட அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படியான ஒரு முயற்சிகள் செய்தால் அது கண்டனத்துக்குரியது. சட்டத்தை தங்களுக்கு நினைத்தார் போல வளைக்க முயற்சி செய்வது அதிகார துஷ்பிரயோகம் என்பதை நோக்கி தான் போகும். பட் இது ரொம்ப ஏர்லி. அதில் ஒன்று, நீங்கள் அப்படி அவசரப்பட்டு திரும்ப இருக்கிறவங்களெல்லாம் கைது பண்ண தொடங்குனீங்கன்னா நீங்கள் பயப்படுறீங்களோன்னு ஒரு விஷயம் கேள்வி எழும் இல்லையா? கருத்துக்கு கருத்தாக பதில் சொல்லுங்களேன், ஏன் நீங்கள் இப்படி போறீங்க என்கிற கேள்வி வரும் பொழுது இந்த அரசாங்கம் உள்ளுக்குள் அச்சத்தோடு இருக்கிறது, எண்ணிக்கை இல்லாதது என்பதை தாண்டியும் இவங்க இப்படி பேசுறதுக்கு அச்சப்படுறாங்களோன்னு ஒரு பார்வை ஒரு சாராருடைய வாக்காளர்கள் மக்களிடம் வந்தால் தவிர்க்க இயலாதது. என்ன சிஎம் சார் பயப்படுறீங்களான்னு அப்புறம் அவங்கவுங்க வீடியோ போடக்கூடிய நிலையை நோக்கி அது போகும். திமுக அதிமுக ஆதரவோட சீமான் அவர்கள் களமிறங்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அதை எடுக்கும்போது ரெண்டு கட்சியுமே அதுக்கான இதை சொல்லலை, அதிமுகவும் சொல்லலை திமுகவும் சொல்லலை, இப்படி ஒரு இது நாங்கள் செய்ய போறோம் அப்படின்றது. ஆனால் சீமான் அவர்கள் குறித்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து தாவேக்காவினர் பரப்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, சீமானவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள வர்றதை வந்து தாவேக்கா விரும்பலையா? இப்போ ரியல் த்ரெட்டா வந்து சீமானவர்களை பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நம்ம முதல்ல எங்க கேட்கணும்னா, இடைத்தேர்தல் நடக்கும்னே முதல்ல இங்க யாராச்சும் சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. நேற்று முன்தினம் குஜராத் உட்பட நினைக்கிறேன் 3 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தல் காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு உள்ளுக்குள்ள வரல. இன்றைக்கு சாயங்காலம் குதிரைபேர குற்றச்சாட்டோட திமுகவினர் போய் பார்க்குறாங்க. இந்த குதிரைபேரம் தொடர்பாக ஏற்கனவே பாஜக தரப்புல பல விஷயங்கள்ல மூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதிமுக தனியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் வைகோவினுடைய பென்ட்ரைவை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி புகார் இருக்கு, நீதிமன்றத்தில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியினுடைய இது இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இடைத்தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளே நமக்கு அண்மையில் இல்லையோன்னு முதல்ல ஒரு கேள்வி வருது. ஒன்று. ரெண்டாவது, இப்போ உதாரணம் நம்ம எடுத்துக்கலாமே, இதுக்கு முன்னாடிலாம் 1.5 வருடம் இடைத்தேர்தல் நடக்காமல் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. 2017 ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, அதற்கு பிறகு டிடிவி அவர்களோட போகிறாங்க, அது 18 பேர் தகுதி நீக்கம். எலெக்ஷன் எங்கே நடக்குதுன்னா 2019 நடக்குது. அதுவும் இங்கே அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்த பிறகு தகுதி நீக்கம் செய்தது செல்லும்னு வந்துருச்சு. உச்சநீதிமன்றம் அவங்க போயிருந்தாங்கன்னா 21 வரைக்குமே கிடைச்சிருக்காது. அப்போ 2017 உங்களுக்கு பதவி போய் 1.5 ஆண்டுகள் எம்எல்ஏக்கள் இல்லாமல் அந்த 18 தொகுதிகளும் இருந்தது. கேட்டால் கேஸை தான் அன்றைக்கு காரணம் காட்டப்பட்டது. சட்ட ரீதியிலான சிக்கல் இருக்கு, வழக்கு இருக்குன்னு சொன்ன மாதிரி இப்பவும் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இது அதுக்கு முந்தி இவங்க சொல்லக்கூடியதுங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சீமானவர்களே அல்லது தாவேக்காவினர் கடந்த காலத்தில் எலெக்ஷனுக்கு முன்பாகவே உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியா விர்ச்சுவல் ஸ்பேஸ் சமூக வலைதளங்களில் அந்த 2 தரப்பு ஆதரவாளர்களுக்குமான ஒரு மோதல் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருந்தது. அவங்க அதுக்கு முன்பாக திரைத்துறை சார்ந்து சண்டை செஞ்சுருப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்க பாலிடிக்ஸ்குள்ளே வரும்போது ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே நாம் தமிழருக்கும் அவர்களுக்குமான முரண் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு தான் இருந்தது. அது அதனுடைய நீட்சியாகவும் இருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதை தாண்டி தேர்தல் முடிவுகள்னால் சம்மந்தப்பட்ட கட்சிகள் கொடுக்கணும். முதல்ல தேர்தல் அறிவிக்கட்டும். அறிவிப்பாங்களானே தெரியாத ஒன்றுத்துக்குள்ளே இவ்வளவு கொண்டு போகிறதுங்கிறது ஒரு தேவையற்ற அச்சம் அல்லது கற்பனையான ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஆக்சுவலாக எது ஓடிட்டு இருந்தால் அந்த பக்கம் திமுக அதிமுக சேர போகிறாங்கன்னு ஓடிச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது இது வருது. இப்போ இது திரும்ப விவாதம் இந்த 50 நாட்களாக செய்ததில் திருத்தி கொள்ளப்பட வேண்டிய தவறுகள். நான் சொல்கிறது விமர்சனமே கிடையாது.
விமர்சனம் அப்புறம் விமர்சிக்க கூட வேண்டாம். ஆனால் அவங்க செஞ்சதில் இதெல்லாம் தப்பாக விட்டுட்டாங்கப்பா, அதை கோட்டை விட்டதை திரும்ப பிடிச்சி மாற்றிக்கணும் அப்படின்னு இந்த ரீதியிலான விமர்சனத்தை கூட வைக்காமல் இவங்களோட சேர போகிறாங்க, அவங்களோட சேர்ந்து எதிர்க்க போகிறாங்க, தளபதிக்கு எதிராக சதி நடக்குது, இந்த உரையாடலுக்குள்ளேயே நிற்கிறது இருக்கிறது இல்லையா? இது நம் மீதாக, அதாவது எல்லாம் லைட்டை நம்ம பக்கம் திருப்பிட போகிறாங்கங்கிறதுக்காக மடைமாற்றக்கூடிய வேலையாக தொடர்ந்து நடக்கிறதான்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. மேபி சமூக வலைதளங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டமைப்பு அல்லது ஒரு இயங்குதல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஒர்க்கு ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிகிட்ட இருக்குது. அஃப்கோர்ஸ் அதை இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டும் அல்லது அதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்தணும், அது வேறு விவாதம். ஆனால் அப்படியான ஒரு விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு கூட மற்ற கட்சிகள் மேபி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது ஒரு நட்பு ரீதியிலாக இயங்குறாங்களான்னா அது இந்த கட்சிகள் முடிவெடுக்கணும். இடைத்தேர்தல் சென்றிருக்கா மட்டும் நடக்குதா இல்லையா, இல்லை இப்போ என்னன்னா ஆட்சிக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ஆட்சியை பார்க்கறத விட்டுட்டு மற்ற கட்சிகள் அடுத்து என்ன செய்ய போகிறாங்கங்கிறது அதுக்குள்ளே போகிறதே டைவர்ஷனாக தான் நம்ம முழுமையாக பார்க்க வேண்டியிருக்கும். இது ரொம்ப தேவையற்ற ஒரு வேலையாக இருக்கிறது. முதலமைச்சருடைய ஆதரவாளர்கள், அது தாவேகாவினுடைய ஆதரவாளர்கள் கட்சி அடுத்தடுத்து செய்யக்கூடிய வேலையில் அரசாக அவர்கள் செய்யக்கூடியது, இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள், இப்போ பல பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகளே ஓடிக்கிட்டு இருக்கு. கவனத்தை கொண்டு போய் சரியான தீர்வை வாங்கி கொடுத்தா எதிர்க்கிறவர்களே கூட கொண்டாடக்கூடிய இடத்துக்கு வந்துடும், வாக்காளர்கள் ஏற்றக்கூடிய இடத்துக்கு போயிடும். இப்போ அதிமுக ஓரளவுக்கு இணக்கமாகத்தான் மத்திய அரசோட இருந்தது, ஆனால் நிதி கொடுக்கலன்னு அன்றைய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வமே சட்டமன்றத்திலேயே அவர் இன்னும் அவங்க கொடுக்க வேண்டிய நிதி எக்கச்சக்கமாக இருக்குன்னு அவர் பேசுகிற எத்தனை ஆயிரம் கோடிங்கிறதையே சட்டமன்றத்தில் பதிவு பண்ணார். திமுக அது ஒரு மோதல் போக்காகத்தான் நிதி சார்ந்த விஷயங்களை கடைபிடிச்சாங்க. நீங்கள் இணக்கங்கிறீங்க, இணக்கமாக இருந்து நிதியை வாங்கி சாதிச்சுட்டீங்கன்னா கொண்டாட போகிறாங்க. எதிர்த்தவங்களே கூட சண்டை போட்டிருக்க கூடாது, அவங்க கூட இந்த டெக்னிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணாமல் போயிட்டாங்க பாருங்கன்னு உங்களை கொண்டாடுவாங்க. நீங்கள் மாறா அப்படியே ஆன ஒரு நிலையை அடைவீங்களானும் தெரியாது. எந்த விஷயத்திலும் நீங்கள் வாயை திறக்காமல் இருக்கீங்கன்னா உங்களை என்னவா மதிப்பிடுறதுங்கிற கேள்வி வரும். அதை நோக்கி நீங்கள் ஆக்கப்பூர்வமாக விமர்சனத்தை வைத்து முதலமைச்சரை அடுத்து இந்த அரசுக்கான துணை நிற்கிறதைய கூட விர்ச்சுவல் வாரியர் செஞ்சால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக சீமான் அவர்கள், அதாவது இப்போ தேர்தல் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா இடத்துலையும் சீமான் சீமான் சீமான்னு பேசிகிட்டு இருப்பாங்க, நானும் பார்த்துருக்கேன் சீமான்னு. இப்போ அடுத்து அந்த ரிசல்ட் அதுக்கப்புறம் பார்த்தா சீமான் அவர்களோட எங்கேயுமே பார்க்க முடியல, பத்திரிக்கையாளர் சந்திப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, பெருசாக ஊடகங்களில் சீமான் அவர்கள் பேர் நிராகரிக்கப்பட்டுருச்சு. ஏன் இப்படி பண்ணார்? இப்போ இதுலேருந்து பேக் ஃபயர், இது யாருக்கு பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது முதல்ல பேக் ஃபயரே ஆகாதுங்கிற நீங்கள் அவருக்கு எங்கே பார்த்தாலும் இருந்து இவ்வளவு தூரம் இது பண்ணி என்னத்தை திரும்ப கொடுத்தாங்கங்கிற ஒரு எண்ணம், ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த கோபம் யாருக்குனாலும் வரலாம், அதுக்கு ஒரு உரிமையில் வர கோபமாக கூட இருக்கட்டுமே. நான் இவ்வளவு கத்தியிருக்கேன், இவ்வளோ மக்கள் பிரச்சனை பேசியிருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அதுக்கு பிறகு நீ போகலை அப்படி தான் போவீங்கன்னா என்னையா போங்கயாங்கிற ஒரு உணர்வாக கூட அவருக்கு வந்துருந்துருக்கலாம். அந்த சரி தவறுங்கிறதுக்குள்ளே நம்ம பண்ண முடியாது. அவர் பொது வாழ்க்கைக்கு அவர் என்ன கொடுத்தாரு அல்லது இங்கேருந்து என்ன திரும்ப கொடுத்தாங்க, இதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயம். ஊடகங்கள் புறக்கணிக்குதா இல்லை அவரே ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறாரா? ஏன்னா இப்போ இந்த முடிவுகளை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் நேரம் தேவைப்படுகிறது எல்லா கட்சிகளுக்குமே. அவங்க அந்த முடிவில் இருக்கிறாங்களா இல்லை அடுத்த கட்டத்துக்கான செயல் திட்டத்தை உருவாக்குகிறார்களான்னு நமக்கு தெரியாது. இது நம்ம பேக் ஃபயர்லாம் இப்போதைக்கு சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஏறத்தாழ இப்போ ஒரு 15 நாட்களாக வேணால் ஆளுங்கட்சியினர் பொறுமையாக விவாதத்துக்கு வராங்க. ஒரு மாதம் ஆளுங்கட்சியிலேருந்து ஆளே இல்லாமல் தான் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது ஊடக வெளிகளில். ஆளுங்கட்சி அதிகாரம் வந்தது இப்போ வரைக்கும் சிலருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்தாரா இல்லையானே தெரியாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க கன்சல்டேட்டிவ் மீட்டிங்கு போவாங்க, இதுக்கு இங்கே இருக்காங்கங்கிறாங்க, கேபினெட்டில் உட்காடுறாங்கங்கிறாங்க, இதெல்லாம் விசாரிக்கணும்னா நீங்கள் ஒரே கேள்வி தான், ஒரு விஷயத்தை வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குன்னா எதுக்கு அதை செய்யணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் நியமனம் போட்டிங்கன்னா நியமனத்துக்கு சம்பளம் நீங்கள் தனியாக உங்கள் கட்சியில் இருந்தோ இல்லை நீங்கள் தனிநபராகவோ உங்களுடைய டேக்ஸபிள் இன்கம்லேருந்து கொடுக்கல. தமிழ்நாடு மக்கள் கட்டக்கூடிய வரி பணம், அதுலேருந்து அவங்களுக்கு எக்ஸ்டெக்கர்லேருந்து பணம் போகுது, தமிழ்நாட்டினுடைய கஜானாவிலிருந்து அரசினுடைய ட்ரெஷரியிலேருந்து பணம் போகுது. அப்போ ஆப்வியஸாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையாங்கிறதான் கேள்வி. நீங்கள் யாரை வேணாலும் போடலாம், அது உங்கள் உரிமை. அவருக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறது விவாதம். அதை தாண்டி கேஸெல்லாம் போட முடியாது. இவ்வளவும் உங்கள் பக்கம் பெனிஃபிட்டாக இருந்தோம் நீங்கள் மறைக்கிறீங்கன்னா மக்கள் அதை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு அப்போ உங்களுக்கு எண்ணம் இருக்கா? மறைக்கிற மாதிரியானதை எதுக்கு சார் செய்யணும்னு சொல்ல முடியலைன்னா எதுக்கு நீங்கள் செய்கிறீங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இப்படி பல புள்ளிகளை நம்ம அதில் கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது.
நாம் தமிழர் கட்சி மட்டுமல்ல, ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுக்கான அடுத்த செயல் திட்டம், இலக்குகள். ஏன்னா வெறும் ஒரு தேர்தலோட எந்த கட்சியும் நம்ம முடிஞ்சு போயிடுச்சுலாம் அப்படி சொல்லிட வேண்டாம், மதிப்பிட்டுறவும் வேண்டாம். அது மிக தவறானதாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா விதமான ரங்கராட்டனத்தில் மேலே போய் கீழே வந்து திடீர்னு நடுவில் ரிப்பேர் ஆச்சுன்னா பாதி வழியிலே நின்று அப்புறம் திரும்ப சரி பண்ணி இறக்குற வரைக்கும்லாம் அது பயணித்து கொண்டே தான் இருக்கும். தேர்தல்கள் தான் வரும் போகும். கட்சியாக, அமைப்புகளாக இயங்கக்கூடியவர்கள், இயக்கங்களாக போகிறவர்களுக்கு அந்த பயணம் என்பது தொடரும். ஒரு அயற்சி வரலாம், தவறு இல்லையே. ஏன்னா அவர்கள் ஓடிய ஓட்டம்ங்கிறது அவ்வளோ கூடுதலான இந்த தேர்தலுக்கு அதிகபட்சமாக அவர்கள் எல்லாம் இந்த தேர்தலை மையப்படுத்தி உழைத்து இருக்கிறார்கள். அது ஒரு மனச்சோர்வை கூட உண்டாக்கி இருந்திருக்கலாம். பார்ப்போம் அதிலிருந்து அவங்க எப்படி வராங்க, தங்களை தகவமைச்சுக்கிறாங்க, அடுத்த கட்ட இலக்கை வைத்து எப்படி பயணிக்கிறாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரம் கொடுத்தா இதாகும். யாரும் முடிஞ்சு போயிட்டாங்க, ஒழிஞ்சு போயிட்டாங்க, அதோட கட்சி காலி, அதெல்லாம் அப்படி நபர்கள் போவதனாலே மட்டுமே இயக்கங்கள் போயிடாது. இயக்கங்களாக இயக்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து தவறான முடிவை எடுக்கிறார்கள் அப்படின்னா நாளடைவில் ஆகலாமே தவிர முற்றுமுழுதாக இல்லாமல் போகலாம். நம்ம எதையுமே சொல்லிட முடியாது. அவர்களுக்கான ப்ரெசன்ஸ் குறைஞ்சிக்கிட்டு வரலாம், திரும்ப கூடவும் செய்யலாம். காலமும் அவர்களுடைய வியூகங்களும் தான் தீர்மானிக்கும். ஏன் அந்த கேள்வி கேட்டேன்னா, இந்த 6 மாதம் அவர் சீமானவர்கள் எங்கேயுமே இல்லையே அப்படின்ற மாதிரி கேள்வி ஏன் கேட்டேன்னா, இப்போது ஒரு கவரப்பள்ளி டேம் அது ஃபுல்லாக நுரையாகுது. அது சுற்று வட்டார பகுதியில் இருக்க ஊற்றா வரக்கூடிய கிணறுல இருந்தும் நுரையாக வருது. மக்கள் வந்து அச்சப்படுறாங்க, முதல்வர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, இது மாதிரி காப்பாற்றுங்க, ஊர் வந்து ரொம்ப நாசமான நிலையில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இது குறித்து நீர்வளத்துறை அமைச்சரோ இல்லை விஜய் அவர்களோ எதுவுமே அதுக்கான எந்த ஒரு பதிலும் இல்லை. இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த பிரச்சனைகள்ல வந்து சீமான் அவர்கள் உறுதுணையா நிற்பாரு, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு ஒரு சைடும் நம்பப்படுது. அப்படி இருக்கும் போதுமே சீமான் அவர்கள் வரலங்கும் போது ஒரு ஏமாற்றம் இருக்காதா மக்கள் மத்தியில்? இல்லை, அவர் எல்லாத்துக்கும் முதல்ல போய், அவருடைய பார்வையிலிருந்து நான் அதை கேட்குறேன், எல்லாத்துக்கும் முதல்ல போய் நின்று என்னன்னால அவர் வந்துட போறாரியா நீங்க நினைச்சிட்டீங்களா? எங்க போயிட போறாரு, வந்து நிற்க தானே போறாரு, பார்த்துப்பாருன்னுட்டு நீங்க ரொம்ப சுழுவா எடுத்துட்டீங்களோன்னு அவர் நினைச்சு கூட இதுக்கு வரவே மாட்டார், குரலே கொடுக்க மாட்டார், நம்ம இப்போ முடிவு பண்ணிட வேண்டாம். இதை எப்படி அணுகிறாங்க முதல்ல, இது எவ்வளவு இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை. நீங்க அந்த தண்ணியில் அந்த இடம், அந்த மண், அங்கே வசிக்கிற மக்கள், இவர்கள் குறித்து குறைஞ்சபட்ச உணர்வு இருந்தால், நம்ம அங்கே இருப்போமான்னு யாருக்காவது யோசிக்கிற இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருந்தால் அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. இப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, நீங்கள் அங்கே பயிராகட்டும், அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடம் அது மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறத தான் நமக்கு அது காட்டுது. அப்போ இது எங்கே முறைப்படுத்தும்? இப்போ முதல்ல இது ஏன் நடந்துச்சுங்கிறது தனி விவாதம். இதுக்கப்புறம் இதை எப்படி சரி பண்ண போறீங்கிறது வேற விவாதம். இப்போது இருக்கக்கூடிய மக்களுக்கான மாற்று ஏற்பாடு என்ன செய்ய போறீங்கிறது அது பெரிய சப்ஜெக்ட். இவ்வளவையும் செய்யக்கூடிய இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இது ஒரு பிரச்சனையாவே கருதுறாங்களாங்கிறது வேற ஒரு சப்ஜெக்ட். உங்களுக்கு அங்க ஸ்பாட்டுக்கு போவதை விடவும் மாண்புமிகு அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்கள் நினைக்கிற விழால தான் இருக்காரு. இவங்க எல்லாரும் வெவ்வேறு வகையில் அவங்களுடைய அரசியல் இலக்குகளை நோக்கி போறதுனால பாதிக்கப்படக்கூடியது சம்பந்தப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய மக்கள். நீங்க எப்படி அங்க வந்தது? அப்ப இதை வெறும் இந்த அரசு இப்ப செய்ய வேண்டியது இந்த அரசு மேல வைக்கலாம். இவ்வளவு மோசமாகிற வரை அமைதியாக இதற்கு முன்பாக ஆட்சியில் இருந்த அத்தனை அரசுகளும் அதற்கு பொறுப்பேற்கணும், அத்தனை கட்சிகளும் பொறுப்பேற்கணும். அப்ப மற்ற கட்சிகள் ஏன் பேசலன்னா, உங்க ஆட்சியில தாங்க அனுமதி கொடுத்ததுன்னு ஏதாவது அங்க தொழிற்சாலைகள்ல தொடங்கி வேற எதுக்கோ நீங்க ஏன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலன்னு நம்மளை பொறுப்பாளி ஆக்கிடுவாங்களோன்னு மற்ற அரசு ஆட்சியில் இருந்த ஆண்ட கட்சிகள், அவங்களுக்கு அதுல ஒரு எண்ணம் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, இப்படியான மக்கள் பிரச்சனையை பேசினாலும் அது எந்த அளவுக்கு எடுபடுங்கிற எண்ணத்துல அது ஒன்றும் பெரிய அளவுக்கு அதற்கான வெளிச்சம் கிடைக்காதுன்னு இவங்களே யோசிக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. எப்படி பார்த்தாலும் அந்த மக்களை நீங்கள் நிராதரவாக விடுகிறீர்கள்ங்கிறது தான் இந்த நேரத்தில் மௌனமா இருக்கக்கூடிய எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அவருடைய விஷயம் இல்லை, சீமான் இருந்தா பேசுவாருங்கிறது அந்த சமயத்தில் அவங்க உணர்றாங்க அப்படின்னா, அதற்கு பிறகு நீங்கள் அவர் நேரில் போயோ இல்லை வேற ஏதோ ஒரு வகையில் அழைக்க வேண்டியது இதுன்னு அவங்க விரும்பினா அழைக்க போகிறாங்க. அதாவது என்னன்னாலும் நீங்கள் மண்ணுக்கான போராட்டம்னு ஒன்று இருக்கும். அந்த மண்ணே உங்களுக்கு இல்லைங்கிற இடத்துல எந்த மண்ணுக்காக நீங்கள் பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மண்ணே இப்போ உங்களோடது இல்லை, அது உங்களோடதா இருந்தாலும் நீங்கள் அங்கே இருக்க முடியாதுங்கிற சூழல் வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய வரலாற்று சோகமாக, ஒரு மனித சோகமாக இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? இந்த நிலை இப்போ இன்னைக்கு அங்கே நடந்தது, நாளைக்கு அடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் நடக்காதுன்னா யாரும் உறுதிமொழி கொடுக்க முடியாது. நீங்கள் ஏன் அரசாங்கம் இதை
இதனுடைய காரணிகளை கண்டுபிடிச்சு விளக்கணும்னு சொல்றோம்னா நாளைக்கு இதற்கான தொடக்க நிலையில இது வந்து ஒரே நாள்ல நடந்திருக்க போறது இல்ல, படிநிலையா வந்திருக்கும். நீங்க இதை கண்டறிஞ்சாதான் இதுக்கு அடுத்த இதனுடைய தொடக்க நிலையில வேற எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு நீங்க பார்க்க முடியும். அப்ப இந்த உணர்வே அற்று போய் இது ஒரு விஷயமாங்கிற இடத்துக்கு உள்ளபடியே மக்கள் பிரச்சனைகள் புறக்கணிக்கப்படுகிறதா என்பதும் இதில் பார்த்தீங்கன்னா பல கட்சிகளும் சூழலியல் சார்ந்து விங்கல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் இந்த இடத்துக்கு போயிருந்துருக்கணும். அப்போ அது யாரோட பிரச்சனையாகவோ மாற்றப்படுகிறதா என்கிற கேள்விதான் இருக்கிறது. அரசியல்வாதிகள் சூழலியல் சார்ந்த பார்வை என்பதிலும் சரி, சூழலியல் சார்ந்து வரக்கூடிய மக்கள் பிரச்சனையிலும் எவ்வளவு அது ஒரு சென்சிபிள்னு ஆங்கிலத்து ஒரு வார்த்தை உண்டு, அதை வந்து உள்ளபடியே ஒரு அறிவார்ந்த தளத்திலிருந்து அதை பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு பதிலாக ரொம்ப போகிற போக்கில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா என ரொம்ப அது ஒரு விஷயமே இல்லை என்ற கருதக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள். அது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒட்டுமொத்த இந்த ஈகோ சிஸ்டம், நம்ம ஈகாலஜின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த சூழலுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்கிற வார்த்தையை கூட அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படியான ஒரு விஷயமாக தான் பார்க்க வேண்டியிருக்கும். உங்களுடைய பொறுப்பற்ற தன்மைக்காக இயற்கை என்பதை தாண்டி ஒரு அடுத்த தலைமுறைக்கு நீங்க செய்யக்கூடியது அநீதி அப்படின்னு தான் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு. அடுத்ததாக இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மேட்டூர் போய் அந்த டேம் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அங்கே என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுது, அந்த விலங்குகள் ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு நம்ம இதெல்லாம் போடுறாங்க. இன்னொரு சைடில் என்னென்ன இதுவும் ஒரு சர்க்குலேஷனாக தான் வந்துட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை, அன்புமணி, சீமான் அவர்கள் 3 பேரும் மூவேந்தர்கள் மாதிரி ஒன்றிணைந்து நீங்கள் ஒரு தேர்தலை களம் காணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு தெரியும் நம்ம கொஞ்சம் நாளைக்கு தேர்தல் குறித்து பேச வேண்டாமா எனக்கு ஒரு எண்ணம் தோணுது. முதல்ல இந்த இவங்க முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கானதாக இருக்கிறது. அவங்க அதில் முதல்ல பயணிக்கட்டும். எலெக்ஷனில் ஜெயிச்சது தோத்தது தாண்டி ஜெயிச்சவங்க இல்லைங்க பயணத்துக்கு போயிட்டு இருந்திருக்கணும். எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாதவர்கள் போகிறார்கள் அப்படின்னா நம்ம அதுக்கே முதல்ல அவங்களை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. கூட்டணிகள், கட்டமைப்புகள் அதை காலம் முடிவு பண்ணட்டும். இப்போ அதை தாண்டி அவங்க முதல்ல தங்களை உறுதிப்படுத்திக்கிட்டு மக்களுக்கான தளத்தில் இயங்கக்கூடியவர்கள். இது வரைக்கும் நடக்காதது இனிமேல் நடக்கவும் கூடாதுங்கிற அவசியம் இல்லை. காலம் அதுக்கான வாய்ப்பு கொண்டு வருது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியை நோக்கி போகும். நீங்கள் குறிப்பிட்ட 3 பேருமே மேபி அவங்க இப்போ அண்ணாமலை பொள்ளாச்சியில் வந்து 12ஆம் தேதி அவருடைய முதல் கூட்டம், அது பொதுக்கூட்டமாக இருக்க போதா இல்லை அது மாநாடா என்ன ஏதுங்கிறதெல்லாம் அப்புறம். போதை ஒழிப்பு, பட் போதை ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராது. இவங்க மேட்டூருக்காக போறாரு. மேகதாதுக்கு எதிரான அந்த இதுவும் பிலிகுண்டுல தொடங்கி இது வரைக்கும் பூம்புகார் வரைக்குமான பயணம் அன்புமணி அவர்களுடையது. சீமான் அவர்கள் அவர் இதுக்கப்புறமா அவர் திரும்ப தன்னை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாருன்னா மக்கள் நலன் சார்ந்து போகிறாங்களா, போகட்டும். அந்த உரையாடலை ஊடக வெளிகளில் மக்களிடம் அந்த உரையாடல் பொது உரையாடலிருந்து விலகி போகடாமல் இருக்க அவங்க செயல்படட்டும். இதை தாண்டி அரசியல்ங்கிறது அதுக்கான நேரமும் நிர்பந்தமும் வரும்போது நகரட்டுங்கிறதா இப்போதைக்கு விடுவோம். தேர்தல்கள் பக்கத்துலேயும் கிடையாது. தேர்தல் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் விடிய காலையிலே கிளம்பி போகிறதும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். தேர்தலுக்கு முந்தின நாள் குடிக்கிறதும் கூட வேணும்னா செஞ்சுக்கலாம். அந்த கேமே அது ஒரு விதமான சூதாகத்தான் இன்றைக்கு போய்விட்டது. சூதுங்கிறது தவறுங்கிற இடத்துல இருந்தல்ல, அந்த கேமினுடைய ரூல்ஸ் இதுதான் இல்லை. நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் எப்படி வேணாலும் பிரேக் பண்ணிக்கலாம். பிரேக் பண்ணால் உங்களை ஃபவுல்னு வெளில அனுப்ப மாட்டாங்க. சிறப்பாக பிரேக் பண்ணிங்கன்னா உங்களை ராஜதந்திரி, சாணக்கியர்னு உங்களுக்கு பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வினோத கேமாக தான் அரசியல் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. வரட்டும், பொது மக்கள்கிட்ட போகட்டும். மக்கள்கிட்ட ஓட்டுக்குன்னு இல்லாமல் அவங்க போவதுங்கிறது வரவேற்கத்தக்கது. முதல்ல அதை நம்ம பாராட்டும். அடுத்ததாக நாம் தமிழர் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஒரு நடிகர் வந்தோடனே இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் வந்து அவர் சைடு போகிறதுன்றது வந்து இப்போதைக்கு நல்லா இருக்குமே தவிர ஃபியூச்சருக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. சீமான் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும்? திருப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு தேவைப்படுதா? அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் தான் ஒரு இயக்கத்தை நடத்துறது எவ்வளவு கடினமானதுங்கிறது தெரியும். இல்லை, ஒரு பார்வையாளராக சொல்லலாம். ஏதோ ஒரு புள்ளியில் போகும்பொழுது இந்த 4 தலைவர்கள் கூட்டணி கட்சி திமுகவில் இருந்து தவிர ஆதரித்தவர்களோட அந்த உரையாடல் நடத்தும் போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே திரும்ப அவர்கள் நீங்கள் கட்சி நடத்தி பாருங்கிறது தான் பதிலாக சொன்னார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த அது கிராஸ் கொஸ்டின் போகும்போது அப்படி தான் அவரிடமிருந்து பதில் வந்தது. அந்த அரங்கில் நானும் இருந்தேங்கிறதுனால அது அந்த இடத்துல நம்ம சொல்லும்போது இவர் என்ன இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது ஒரு பார்வை பார்த்தாலும் என்னென்ன நெருக்கடிகள்னு வெளில சொல்ல முடியாது இருக்குங்கிறது ஒரு தலைவருக்கு தான் தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கூட்டணி தேவையா இல்லையா இதெல்லாம் அடுத்த விவகாரம். அடிப்படையில் நீங்கள் என்னன்னா வாக்காளர்களை நீங்கள் அவங்கள வந்து மக்களாக பார்த்து போகிறீங்களா வாக்காளர்களாக பார்த்து போகிறீங்களாங்கிறதுலேருந்தே அரசியல்வாதிகளுடைய பண்புங்கிறது அல்லது பார்வைங்கிறது அடிப்படையில் கவனிக்க வேண்டியது.
ஒரு ஓட்டு கணக்கு ஒரு தலைக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்களா, ம். அவங்க நம்ம ஆட்கள் நம்ம மக்கள்ங்கிற இடத்துல இருந்து யோசிக்கிறீங்களான்னு? ம். துரதிருஷ்டவசமாக அவர்களை வாக்காளர்களாக ஓட்டு கணக்காக தலை எண்ணிக்கையாக பார்க்கிறவர்களுக்கு தான் இந்த களம் சாதகமாக இருக்கிறது. ம். அப்ப இந்த கேமுக்கு உண்டான ரூல்ஸ் என்னவா இருக்கோ நீங்க அதை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கு. எந்த எல்லை வரைக்கும் நீங்க அந்த மாற்றத்தை செய்ய போறீங்க? ம். முற்றும் முழுதா போய் அதிலே கரைஞ்சிடுறதா, இல்ல உங்களுடைய அடிப்படை விஷயங்களை நான் நிலைநிறுத்திக்கிட்டு இந்த காலத்திற்கேற்ற தேவைகளை செய்ய போகிறேன் அப்படின்னு எடுக்க போறீங்களாங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். ஒருவேளை இந்த மௌனம் இதற்கான காரணங்களை ஆராய்வதற்காக கூட இருக்கலாம். நமக்கு அது தெரியல. ஏன்னா எடுத்து சூட்டோட சூட்டா பார்த்துக்கிறதுங்கிறது ஒரு வகை. கொஞ்சம் ஆற போட்டோம்னா தான் உள்ளார்ந்து பல விஷயங்கள் இமீடியட்டா கேட்டா வெளியில வராது. அடுத்தது இவங்களுக்கான இந்த ஆதரவு என்பது ஆதரித்தவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு, இவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த கூட நாளைக்கு இவங்களை நேரடியாக எதிர்க்கக்கூடிய தேவை இருக்கா, இல்லை சில விஷயங்களை இவங்க நம்மளோட ஒத்து போனாங்கன்னா அந்த விஷயத்துல அவங்களுக்கு எதிரியா இருக்கவங்களோட நம்ம எதிர்நிலையில் நிற்க வேண்டிய தேவை வருதா? இதெல்லாம் இப்ப அந்த 6 மாசம்னு சொல்றது தாவேகா அரசுனுடைய பார்வை, அந்த விஷன், அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய இலக்கு அல்லது நோக்கம், அவங்களுடைய எதன் அடிப்படையில், அது தத்துவார்த்த கொள்கையா இல்லாத இருக்கலாம், இல்லை அது பொருளியல் கொள்கையா இருக்கலாம், என்னதான் அவங்களுடைய இதுங்கிறத தங்களை வெளிப்படுத்திக்கிறதுக்கே ஒரு ஷார்ட் பீரியட், ஒரு ப்ரீஃப் பீரியட் தேவைப்படும். அதன் அடிப்படையாகவும் இருக்கலாம். மேபி அதாவது இப்போ இருக்கிற ஒரு தோல்வி, இப்போது நீங்கள் வைத்திருக்கிற எல்லாமே தவறு என்று சொன்னதாக அர்த்தம் கிடையாது. இதில் எது சரி, எது தவறாக போனது, எது போதுமான அளவுக்கு ஒர்க் ஆகலை, எதெல்லாம் மறுசீரமைப்பு செய்ய வேண்டியது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து பரிசீலிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா என்ன நமக்குன்னா வரக்கூடிய இளைஞர்கள், அந்த இளைஞர்களுடைய வயது, ஒரு வயது வரைக்கும் அவங்களுடைய இளமையும் உங்களை நம்பி ஒரு அரசியல் இயக்கத்தை நம்பி ஒப்படைக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு போய் நீங்க புதிய தொழிலெல்லாம் கத்துக்க முடியாது, பணிக்கும் போக முடியாது. அப்ப தங்கள் வாழ்நாளினுடைய அந்த திரும்ப பெறவே முடியாத எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அப்படின்னும் போது சமரசங்கள்னு நீங்க சொல்லக்கூடிய சில விஷயங்களே கூட இந்த கேமுக்கு தேவையானதாக இருந்தால் நீங்கள் அதை நோக்கி ஏன் போகக்கூடாதுன்னு நீங்க பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது, எதிர்நிலையில நிற்கக்கூடியவர்கள் அவங்களுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்க 10 விஷயத்துல ஒருவரோட மாற்று கருத்து வச்சிருக்கலாம், ஒரு விஷயத்துல உடன்பாடா இருந்தாலும் அவர்களை சேர்த்து அணைத்து போவது, அரவணைக்கக்கூடிய பண்பு வேணும். சிலர் 10 விஷயத்துல ஒரே கருத்து இருந்து ஒண்ணுத்துல மாறுபட்டாலும் கூட விலகி நிற்கக்கூடிய இடங்கிறது சரியா இருக்குமான்னு ஒரு பார்வை எழுப்புவாங்க. இதெல்லாம் வெவ்வேறு இஷ்யூஸ் பேசிஸ்ல நான் சொல்றேன். வெவ்வேறு விதமான ஒவ்வொரு பிரச்சனைகள் சார்ந்த அந்த பார்வைகள். உதாரணத்துக்கு மேகதாது விவகாரத்துல நடுவர் மன்றம்னு ஒரு விஷயத்தை திமுகவும் தாவேகவும் அந்த இடத்துல ஒரே புள்ளிக்கு வராங்க. மற்ற கட்சிகள் வாக்களித்தவர்கள் எல்லாம் கூட இல்ல அது சரி வராதுன்னு அதிமுக அத்தனை பேரும் ஒரு குரல் கொடுக்குறாங்க. அதுக்காக திமுகவும் தாவேகவும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்ததுனால 2 கட்சியும் ஒண்ணு அப்படின்னு நம்ம பொதுவில் எடுத்துட முடியாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி டீலிங் போட்டுட்டாங்கன்னு அது ஒரு பார்வையாக இருக்கிறது. இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்ப ஏன் கேட்டாங்க, இவங்க இப்ப இருக்கும்போது ஏன் கேட்கறாங்கன்னு அவங்க ஒரு நியாயம் வச்சிருக்காங்க. அது முழுமையான பலனை தராதுன்னு சொன்னா அது ஒரு கருத்து. இந்த நிலைப்பாட்டில் நம்ம யாரோட நிக்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கோர்ஸ் கரெக்ஷன் அப்படிங்கிறது உள்ளபடியே தேவை. அதை டாப் டு பாட்டம் செய்ய வேண்டியிருக்கிறது. முதல்ல சொன்னது திரும்ப நான் சொல்ல நினைக்கிறேன். ஒரு தோல்வி என்பதனால நம்முடைய எல்லா வியூகங்களும் தவறு அல்லது இதற்கு முன்பாக நாம் செய்த எல்லாமும் தவறு என நாம் முடிவெடுத்து விட முடியாது. தோல்விக்கு நம்முடன் இருக்கக்கூடிய தவறுகள், சூழலியல் என்னவாக இருந்தது அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அதாவது ஜெயித்தவர்களுக்கு அவங்க உழைப்புல மட்டும்தான் ஜெயிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது இல்லைன்னா எங்க தவற விட்டோங்கிற இடம். இதை நம்மளே பகுப்பாய்வு செய்வதை விடவும் மேபி இந்த இதில் ஏன்னா நம்ம அதை உணர்வு ரீதியிலாக அதில் நம்ம பட்டிருப்போம். நம்மளோட தொடர்பு இல்லாத அல்லது ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சியாக இருக்கக்கூடியவர்களோ அல்லது நம்ம தோழர்களிடமே தொண்டர்களிடமே தம்பிமார்களிடமே தங்கைமார்களிடமே கேட்டுட்டு கூட அதுக்கு பிறகு அதிலிருந்து சில படிவினைகளை எடுத்துக்கொண்டு நம்ம எதை மாற்றி அமைக்க போகிறோம், அதை எப்படி மாற்றி அமைக்க போகிறோங்கிறதுக்கெல்லாம் அதை நோக்கிய ஒரு பார்வையை நகர்த்தினா சிறப்பாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கும் பதிலும் ரொம்ப மிக்க நன்றி.